வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, புரட்டாசி முதல் நாள்ல எந்த முறையில நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோங்க. புரட்டாசி முதல் நாள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு அந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் தெய்வத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு கருதப்படுதுங்க. அந்த வகையில புரட்டாசி மாதம் அப்படின்றது பெருமாளுக்குரிய மாதமா திகழ்து. அப்படிப்பட்ட புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி பிறக்க இருக்குங்க. அன்றைய தினம் பௌர்ணமி அப்படின்றதுனாலேயே கூடுதல் விசேஷம் நிறைந்த நாளாக அன்றைய நாள் கருதப்படுதுங்க. அப்படிப்பட்ட நாள்ல எந்த முறையில நம்ம பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் மங்களங்கள் பெருகும் அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போய் அதை தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரங்களை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் அப்படின்னாலே பெருமாள் தாங்க. பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்வது கிடையாதுங்க. அம்பிகையோட வழிபாட்டிற்கும் உகந்த மாதமாக திகழ்து. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்துலதான் முப்பெரும் தேவியரை நம்ம வழிபாடு செய்வோம். எந்த முறையிலனா நவராத்திரி திருவிழாவாக நடைபெறக்கூடிய அந்த அற்புதமான திருவிழால மகாலட்சுமியையும் சரஸ்வதியையும் பார்வதி தேவியையும் வழிபாடு செய்வோம். அது போலதான் சிவபெருமானுக்குரிய கேதார கௌரி விரதமும் புரட்டாசி மாதத்துல தாங்க வரும். இவ்வளவு சிறப்பு மிகுந்த புரட்டாசி மாதத்தோட முதல் நாள்ல எந்த முறையில நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா இந்த அனைத்து தெய்வங்களோட அருளும் கிடைக்க போகுது அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க. புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் பௌர்ணமியோட சேர்ந்து வருவதனால அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. அதனால வருகின்ற செவ்வாய்க்கிழமை உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெருமாள் கோவில் இருந்தாலும் அங்க போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுடுங்க. பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. கூடவே நான் சொல்லியிருந்த அந்த துளசி மாலையை வாங்கி சாற்றுவது அப்படின்றத செய்திடுங்க. அதே மாதிரி புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் வாங்கக்கூடிய முக்கியமான 2 பொருள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, அன்றைய தினம் நீங்க காலையில குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மல்லிகை கடைக்கு போய் நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களையும் வாங்கி வச்சிடுங்க. அது என்ன அப்படின்னா மஞ்சள் தூள். மங்களகரமான செய்திகள் அந்த வருடம் முழுவதும் வரணும் அப்படின்றதுக்காகவே மஞ்சள் தூளை அன்றைய தினம் வாங்கணும். அதுக்கப்புறம் செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு நம்ம பெருமாளை வழிபாடு செய்வோம் இல்லையா, அந்த செல்வ செழிப்பை பெற்று தரக்கூடிய கல்லுப்பை அன்றைய தினம் கட்டாயம் வாங்குங்க. இந்த 2 பொருட்களையும் காலையிலேயே நீங்க முதல் வேளையா இந்த மஞ்சள் தூளையும் கல்லுப்பையும் வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க. வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சமையலுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இப்படி செய்வதனால பெருமாளோட அருள் மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு பரிபூரணமா கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாம அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் இருக்கு இல்லையா, அந்த சுவாமி சிலைகள் அனைவருக்கும் மஞ்சள் கலந்த தண்ணீரால அபிஷேகம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க. இப்படி அபிஷேகம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவிக்கணுங்க. மற்ற தெய்வங்களுக்கு வாசனை மிகுந்த மலர்களை வைக்கணும். இப்படி வச்சுட்டு ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமா வைத்து வழிபாடு செய்யணும். இப்படி நெய்வேத்தியம்லாம் வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் ஓம் கோவிந்தாய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. இந்த மந்திரத்தை புரட்டாசி முதல் நாள் மட்டும்தான் உச்சரிக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த மந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னா பெருமாளோட அருளால அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை இப்ப நம்ம சொல்லிட்டோம், 108 முறை நம்மளோட பூஜை அறையில சொல்லிட்டோம் இல்லையா. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சாம்பிராணி தூபம் காட்டுவது அப்படின்றத செய்திடுங்க. சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவது அப்படின்றத செய்திடுங்க.
எந்த வீட்டில் கோவிந்தா அப்படின்ற நாமம் ஒலிக்கிறதோ அந்த வீட்டில் பெருமாளும் மகாலட்சுமியும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க 2 பேரோட பரிபூரண அருள் கிடைக்குங்க. பரிபூரண அருள் கிடைக்குது அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம் தன்னால் வந்துடும், செல்வ செழிப்பு வந்துடும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போயிடுங்க. இப்படி அனைத்து அற்புதங்களும் நிகழக்கூடிய இந்த மாதத்தை யாரும் தவற விட்டுடாதீங்க. அதே சமயம் மங்களங்கள் பெருகி செல்வ செழிப்போட வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்வாங்க. இந்த அத்தனை வழிபாடும் செய்தவங்க செல்வ செழிப்போட மங்களங்கள் கூடிய வாழ்க்கை பெறுவாங்கங்க. புரட்டாசி முதல் நாளில் இந்த முறையில் எளிமையான வழிபாட்டு முறையை செய்வதனால பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோட அருளை பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வோங்க. இந்த முறையில் யாரெல்லாம் வருகின்ற புரட்டாசி முதல் நாள் வழிபாட்டை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி யாரெல்லாம் கோவிலுக்கு சென்று துளசி மாலையை சாற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.